Good day to you all, my dear students. Today I am going to touch you through the bridge course, especially for 6th, 7th and 9th and 10th standard students. 8th standard students also may join in this class. English நீங்கள் எப்படி மனசில் நினச்சதை எழுதுறது? ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் எழுதுறது? நீங்கள் எதையாவது பார்த்து தான் எழுதுறது. ஆனால் அந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது டிக்டேஷன் மெத்தட். இந்த டிக்டேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன? டிக்ஷன் அப்படின்னா வேர்டு, WORD, வேர்டுன்னு அர்த்தம். அதாவது வார்த்தைகள் எப்படி உருவாகும்? பல எழுத்துகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு வார்த்தை, பல வார்த்தைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு வாக்கியம். ஸோ நம்மளுடைய வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த்ங்கிற போயட், ஆத்தர் அண்ட் லிரிக்கல் பேலட் எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ லெட்டர் நோ வேர்ட், நோ வேர்ட் நோ சென்டென்ஸ், நோ சென்டென்ஸ் நோ பேரா, நோ பேரா no essay, no essay, no language, no language, no word அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எழுத்துக்கள் இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ABCD எத்தனை எழுத்து? 26. அதில் vowels எத்தனை? 5. ஸோ இந்த vowels 5 தவிர்த்து மற்ற வரக்கூடிய 21 எழுத்துக்களை கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5 vowels and 21 கான்சனன்ட். ஸோ மொத்தம் 26 எழுத்துக்கள். ஸோ இதில் நீங்கள் பிரிட்டிஷ் vowels அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மோனோதாங்ஸ் அப்படின்னு 12, டிப்தாங்ஸ் அப்படின்னு ஒரு 8, மொத்தம் 20 பிரிட்டிஷ் vowels இருக்குது. 24 கான்சனன்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 44 சவுண்ட்ஸை நமக்கு இருக்குது. அது ஃபெனட்டிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம தனியாக படிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தெரியுங்களா? எப்படி நம்ம மனசில் நினச்சதை அல்லது யாராவது ஒருத்தர் சொல்கிறத நம்ம எழுத்து பிழை இல்லாமல் எப்படி நம்ம தமிழில் எழுதுகிறோமோ அந்த மாதிரி எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கான்சனன்ட் ஒரு வவுல் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு வேர்டு உருவாகும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கைட்னா தெரியும் இல்லையா? பட்டம். கைட்டுக்கு ஸ்பெல்லிங் என்ன? இல்லைங்களா? கே எழுதணும். சவுண்டு ITE, கைட். இந்த இ இந்த மேஜிக் ஈயாக இருக்கும். இ சேர்க்கும். கிட், KIT, கிட்டுன்னு இருக்கும். KITEன்னு சொல்லும்போது கைட் ஆகிடும் பட்டம். இந்த ஸ்பெல்லிங் எப்படி எழுதுனா? ஒருத்தர் கைட்டுன்னு எழுதுறாங்க, ஷீப்புன்னு எழுதுறாங்க. ஷிப்பு இருக்குது, ஷீப்பு எழுதுறாங்க. காட் எழுதுறான் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? GOAT, காட். அது ஆடு எழுதுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிவர் எழுதுறான். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெல்லிங் வரணும்னா டிக்டேஷன். அதாவது உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால், இந்த டிக்டேஷனை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஒரு பேராகிராஃப், 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பேராகிராஃப், 8th ஒரு லெசனில் உள்ள ஒரு பேராகிராஃப், அண்டு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு லெசனில் ஒரு பேராகிராஃப், 10th உள்ள லெசனுடைய பேராகிராஃபில் நான் உங்களுக்கு இங்கேருந்து நான் ரீட் பண்ணுவேன். நீங்கள் அதை ஒரு பேனா அல்லது பென்சில், ஒரு ரஃப் நோட்
அல்லது நீங்கள் இங்கிலீஷ் நோட்லேயே டிக்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெல்லிங் டிக்டேஷனுக்கு இங்கே ஸ்க்ரோலிங்கில் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் பாருங்கள். டிக்டேஷன் வந்துச்சா? டிக்டேஷன் அப்படின்னு நீங்கள் தலைப்பு போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஆஃப் அன் ஹவர் இல்லையா, ஆஃப் அன் ஹவர்னா என்ன அர்த்தம்? அரை மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லி கொடுக்குறத உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ அல்லது உங்களுக்கு வீட்டில் வாசிக்க தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் புக்ஸ் எடுத்து, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, இந்த டைமில் யாரையோ ஒருத்தரை ரீட் பண்ண சொல்லி நீங்கள் எப்படி நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அதன்படி நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப குயிக்காக, ரொம்ப சீக்கிரமாகவே, மிக விரைவில் நீங்கள் ஆங்கிலத்தில் இல்லையா மனதில் தெரிந்தவைகளையோ அல்லது ஆசிரியர் நடத்துகிற காரியத்தையோ அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து கூட எழுதும்போது வேகமாக எழுத முடியும். இங்கிலீஷில் ஸ்பெல்லிங்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பழகணும், இங்கிலீஷ் வந்து டிக்டேஷன் எழுத்து பிழை இல்லாமல் நீங்கள் எழுதணும்னு சொன்னாக்கா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல்ஸ் பழகணும் இல்லைங்களா. நீங்கள் ஒயின்னு முடிகிற இடத்துல சிங்குலரில் எழுதுனா கண்ட்ரி, நீங்கள் ப்ளூரலில் வரும்போது ஒயின்னு போட்டு ஐஇஎஸ்ன்னு வரணும். நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து டிக்டேஷன் மெத்தடில் நீங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன்லேருந்து ஒரு பேராகிராஃபை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். சீ டர்ட்டில் அப்படிங்கிற லெசனில் ரீடிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். லிசன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன் அப்படின்ட்டு. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising, since these reptiles spend almost their entire life in the sea. ஸோ இந்த பேராகிராஃபை நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் நோட்டில் பாட ஏடு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்னுடைய வாய்ஸை வச்சு, இதை பார்க்கக்கூடாது, என்னுடைய வாய்ஸை வச்சு நீங்கள் எழுதணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் அஸ் எழுதுங்க பார்க்கலாம். MOST most of, OF most of, us US as, have HAVE have, seen 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 and சொல்லும்போது நீங்கள் ஏ எழுதணும். tortoise 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 மறுபடியும் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். TORTOISE tortoise. in ஏ போட்டுக்கங்க. zoo ZOO zoo. OR ஏ போட்டுக்கங்க. reptile 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 reptile. park 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 full stop. அடுத்த சென்டென்ஸ் தொடர்ந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன லெட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்? எஸ், வெரி குட், கேபிட்டல் லெட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஹெச் கேபிட்டல். however HOWEVER however. not NOT not. many MANY
many. However, not many. Would, would. Would. Have, have. Have. Seen, seen. Seen. It's, it's. Marine, marine. Marine. எழுதுங்க பார்க்கலாம். marine. marine ஓட ஸ்பெல்லிங் marine. marine. relative, relative. 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 The, the. See, see. Turtle, turtle. turtle. Full stop. அடுத்த லெட்டர் எதில் ஆரம்பிக்கணும்? ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா. வெரி குட். ஒன்ஸ் அகேன் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும். திஸ், டி கேபிட்டல். திஸ், திஸ். THIS, this is. IS is. This is. Not, NOT, not. Surprising, surprising. SURPRISING, surprising. SURPRISING, surprising. Since, SINCE, since. These, THESE, these. Reptiles, REPTILES, reptiles. REPTILES, reptiles. Spend, SPEND, spend. Almost, ALMOST, almost. Almost, ALMOST, almost. There, THEIR, there. Entire, ENTIRE, entire. Entire, ENTIRE, entire. Life, LIFE, life. In, in. The, THE, the. SEAC. வெரி குட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எழுதுனா வாசிங்க. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. Full stop. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. ஸோ ஓகேங்களா, இது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய லெசன்லேருந்து உங்களுக்கு நான் டிக்டேட் பண்ணியிருக்கேன், அதாவது எடுத்து கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் காதில் வாங்கி பார்த்து எழுதக்கூடாது, காதில் வாங்கி என்னுடைய வாய்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இது மாத்திரம் இல்லை, நாம் அடுத்தது கான்சனன்ட் கிளஸ்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். அதுலேயும் உங்களுக்கு ஸ்பெல்லிங் நல்லா வந்துடும். நீங்கள் அதை அடுத்து நீங்கள் லிசனிங்க்கு வருவீங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஃபெனட்டிக்ஸ்ன்னு இருக்குன்னு, அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆங்கிலத்தை நல்ல எழுத்துப்பிழை இல்லாதபடி எளிமையாக நீங்கள் சவுண்ட்ஸு, லெட்டர்ஸுடைய சவுண்ட்ஸ், உச்சரிப்பு சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சே உங்களால் நல்லா எழுத முடியும். ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்பெல்லிங் உங்களுக்கு கிடச்சிரும், மனப்பாடம் ஈஸியாகிடும். நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் எழுதும்போது, நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதில் நீங்கள் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுக்கு மனப்பாடம் பண்ணும்போது எளிமையாக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ரெண்டாவது,
நீங்கள் எழுதும்போது சிலபல்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதணும். அதையும் நான் உங்களுக்கு இடையில சொல்லித்தரேன். ஓகே, அண்ட் திஸ் வாஸ் த class and training for the 6th standard students. Thank you. Now, dictation for 7th standard students. ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு dictation from the lesson ஈககா. The first lesson இருக்கு இல்லைங்களா, ஈககாவில் ரீடிங் இருப்பாங்க. செக்ஷன் 1 ரீடிங். Listen to the teacher read this section. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive. The sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. The village was filled with excitement. Everyone was up early to go to the Igaga. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come. And now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Muhsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, pepper, pipes, rubber balls, and much more. The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his foot, the cap on his head. Okay, students, as you are English medium students, 7th standard students, also this video not only for the English medium students but also Tamil medium students. இங்கே பாருங்கள், இப்போது நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இங்கிலீஷ் நோட் புக்கோட நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து டிக்டேட் பண்ணுறேன், அதாவது எடுத்து சொல்கிறேன். எடுத்து கூறுதல். டிக்டேஷன் என்னது? வார்த்தைகளை எடுத்து கூறுதல். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே எழுதணும். காது கேட்கணும் இல்லைங்களா? காது கேட்கணும், அதில் எழுதணும். இதை பார்த்து எழுதக்கூடாது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹவ் வண்டர்ஃபுல். ஹவ் ஸ்பெல்லிங் HOW. ஹவ் wonderful,
WONDERFUL, wonderful. WONDER, wonder, FUL, wonderful. இந்த ஆரெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு ரவுண்டட் வவுல்ஸ். இப்போவே நீங்கள் ஃபனட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரவுண்டட் வவுல்ஸ், அது ஒரு சவுண்டு அதோடு நிறுத்திக்கணும். லாம் சொல்லக்கூடாது. வண்டர்ஃபுல் அப்படி சொல்லக்கூடாது. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். W சொல்லும் பாருங்க. இது ஒரு செமி வவுல்டு. இது ரவுண்டர் லிப்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஃபனட்டிக்ஸ் வீடியோ வரும்போது கிளியராக தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இப்போ ஹவு வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் எழுதிட்டிங்களா. அண்ட், AND, அண்ட். பியூட்டிஃபுல், BEAU, beauty, TIFUL, beautiful. Was, WAS, was. The, THE, the. Morning, MORNING, morning. Of, OF, of. Eid, EID, EID. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது, ஆச்சரியக்குறி இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்டும் ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிற அந்த வேர்டும் கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க இல்லையா. கேபிட்டல் லெட்டர்ஸ். T capital, the, THE, the. Trees, TREES, trees. Looked, LOOKED, looked. இது lookedன்னு சொல்லக்கூடாது. looked, LOOKED, looked. Greener, GREENER, greener. The, THE, the. Field, 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 field. More, MORE, more. Festive, FESTIVE, festive. The, THE, the. Sky, SKY, sky. Had, HAD, had. and சொல்ல அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஏ எழுதிக்கணும். Lovely, LOVELY, lovely. Pink, PINK, pink. Glove, GLOW, glove. Full stop. அடுத்த லெட்டர், அடுத்த சென்டென்ஸ் எழுதணும். ஸ்மால் லெட்டர் போடுவீங்களா, கேபிட்டல் போடுவீங்களா? ஃபுல் ஸ்டாப்புக்கு அந்த பக்கம். வெரி குட், கேபிட்டல் லெட்டர் போடணும். ஸோ T capital, the, THE, the. Sun, SUN, sun. Seemed, SEEMED, seemed. Brighter, 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 and, and. More, MORE, more. Dazzling, DAZZLING, dazzling. Then, THAN, then illa, than. THAN, than. Before, BEFORE, before. To, TO, to. Wish, WISH, wish. The, THE, the. World, WORLD, world. A போட்டுங்க. Very, VERY, very. Happy, HAPPY, happy. Eid, EID, full stop. ஸோ அடுத்து வரக்கூடிய பேராகிராஃபை நீங்கள் இதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ், எல்டர்ஸ் அல்லது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரோ ஒருத்தரை ரீட் பண்ண சொல்லி, அந்த ஸ்பெல்லிங் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்பெல்லிங் சொல்ல சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்,
எழுதலாம். இப்படி எழுதும் பொழுது இப்படி ஒருத்தர் டிக்டேட் பண்ணி நம்ம எழுதும் பொழுது நமக்கு அந்த ஸ்பெல்லிங் வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த 7th standard students. Okay students, இப்போ dictate 9th standard students unit 2 prose. I can't climb trees anymore. Ruskin Bond. கீழே பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Read the story given below. Find out why the narrator feels that he can't climb. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall. At the old house, it hadn't changed much. The old house, built with solid blocks of granite, wasn't altered at all. But there was a new outhouse and there were fir trees. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. He remembered his grandmother saying. ஸோ இந்த பேராகிராஃப் நான் ரீட் பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த வீடியோஸை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நான் ரீட் பண்ணியிருக்கிற அந்த ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ரீடிங் வந்து பழகணும். இப்போ இதை நாங்கள் டிக்டேட் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இது உங்கள் பேரண்ட்ஸோ அல்லது ரீட் பண்ண தெரிஞ்ச உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸு யாரோ ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு அவங்கள ரீட் பண்ண சொல்லி நீங்கள் எழுதலாம். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவே போதுமானது, இதையே திரும்ப திரும்ப பார்த்து நீங்கள் ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, now okay students, now the reading for 10th standard. First unit, prose. His first flight. Lamb of Lahardi. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of the sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணேன் இல்லைங்களா, இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டு பேருமே நான் இப்போ இந்த டிக்டேட் பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதோடைய டைட்டிலே எழுதணும். பார்த்தீங்கன்னா ஹிஸ், ஹெச்ஐஎஸ், ஹிஸ். ஃபர்ஸ்ட், எஃப்ஐஆர்எஸ்டி, ஃபர்ஸ்ட், ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட். ஃப்ளைட், எஃப்எல்ஐஜிஹெச்டி, ஃப்ளைட். ஸோ இங்கே ஆத்தர் லாம், ஓ ஃப்ளஹதி, எல்ஐஏஎம், லாம். ஓ அப்போஸ்ட்ராஃபிஸ் போட்டு அப்போஸ்ட்ராஃப் கொடுத்துட்டு ஃப்ளஹதி, எஃப்எல்ஏஹெச்இஆர்டிஒய், ஃப்ளஹதி. ப்ரோஸ் கூட எழுதிக்கலாம், பிஆர்ஓஎஸ்இ, ப்ரோஸ். இப்போ நான் ரீட் பண்ணுறத நீங்கள் கேட்டு எழுதணும், இதை பார்த்து எழுதக்கூடாது, லிசன் பண்ணணும். லிசன் உங்கள் காதில் கேட்டு நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எழுதணும். ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிக்டேஷன் இது உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் தான்.
சரிங்களா? கவனிச்சுக்க, நான் லெசன் டீச் பண்ணல. லெசன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேசிக், அதாவது இங்கிலீஷுடைய அடிப்படை, ஆங்கிலத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ரீடிங் அண்ட் லிசனிங் அண்ட் ரைட்டிங். ஸ்பீக்கிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய டைம் டியூரேஷன் பொறுத்து தான் இருக்கும். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, எப்படி இங்கிலீஷ் வந்து ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது. நம்ம எழுதுகிறோம், ஸோ நம்ம மனநிலையை வெளிப்படுத்துகிறோம். த யங் சீகல், கவனிங்க, த யங் சீகல், டிஹெச்இ த யங் எழுதிக்கோங்க. த போட்டிங்களா, சரி, யங் எழுதிக்கோங்க. YOUNG, யங். சீகல், சீகல் என்ன, கடல் பறவை இல்லையா? சீகல், SEAGULL, சீகல். வாஸ், WAS, வாஸ். alone, ALONE, alone. on, ON, on. his, HIS, his. ledge, 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 ledge. ஃபுல் ஸ்டாப் ஆகிங்க. அடுத்த சென்டென்ஸு பக்கத்தில் ஆர்டர் எழுதணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா அடுத்த சென்டென்ஸை நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்னது போலவே கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஹிஸ், ஹெச் வந்து கேபிட்டல், ஹிஸ், HIS, ஹிஸ்ன்னு போடணும். டூ, TWO, டூ. பிரதர்ஸ், BROTH, ERS, brothers, BROTH, ERS, brothers. and, and. his, HIS, his. sister, SISTER, sister. had, HAD, had. already, ALREADY, already. flown, FLOWN, flown. away, AWAY, away. the, THE, the. DAY, day. before, BEFORE, before. full stop ஆகிங்க. அடுத்த சென்டென்ஸ் கேபிட்டல் பிகின். H, he, H capital, he, he. had, HAD, had. been, BEEN, been. afraid, 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 afraid. to, fly, FLY, fly. with, WITH, with. them, THEM, them. full stop. அடுத்த சென்டென்ஸ் some, S capital, some, SOME, some. how, HOW, somehow. when, WHEN, when. he, he. had, HAD, had. taken, TAKEN, taken. and நான் உச்சரிக்கிறேன், நீங்கள் ஏ போடணும். little, 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 little. run, RUN, run. forward, 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 forward. to, TO, the, THE, the. brink, BRINK, brink. off, OF, off. the, THE, the. ledge, 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 ledge. and, and. attempted, attempted. ATTEMPTED, ATTEMPTED. இது வந்து attempted அப்படின்னு வாசிக்கணும், attemptedன்னு வாசிக்கூடாது. attempted, டபுள் டி வருது இல்லையா? attempted. to, TO, flap, FLAP, flap. his, HIS, his. wings, WINGS, wings. he, he. become, BECAME, became. afraid, AFRAID, afraid. full stop.
அடுத்த சென்டென்ஸ் T capital the the great 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 expanse 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 of SEAC stretched STRECHED stretched STRECHED stretched down 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 stretched down beneath 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 and it was was such 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 போடுங்க long 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 way way down 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 miles 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 down 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 full stop. அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன லெட்டர் போடணும்? ஸ்மால் லெட்டர் போடணுமா கேபிட்டல் லெட்டர் போடணுமா? வெரி குட், கேபிட்டல் லெட்டர் போடணும். ஹெச் கேபிட்டல் போட்டுங்க. HE felt 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 certain 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 that 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 his 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 wings 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 would 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 never 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 support 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 him 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 so so he bent 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 his 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 head 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 and and ran ran away 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 back 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 to TO2 the the little 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 hole 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 under 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 the the ledge 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 இந்த லெட்ஜுங்கிறது இந்த பேராகிராஃப்லேயே ஒரு 3 தடவைக்கு மேலே வந்திருக்குது. இதில் உங்களுக்கு நல்லாவே ஸ்பெல்லிங் வரணும். where 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 he slept 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 at night 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 okay full stop. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது இந்த ஸ்பெல்லிங்கோடு சொல்லும்போது அதை நீங்கள் அந்த ஸ்பெல்லிங்கை மட்டும் கேட்டு நீங்கள் எழுதி பழகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதுதான் இந்த டிக்டேஷன் மெத்தடுங்கிறது. ஒருத்தர் சொல்ல நம்ம எழுதும் பொழுது அதை கவனித்து நம்ம எழுதும் பொழுது இங்கிலீஷில் வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் வரும், ஸ்பெல்லிங் நல்லா வரும், கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ், அதாவது ரீடிங்கில் ரைட்டிங்கில் லிசனிங்கில் கண்டிப்பாக வரும். இந்த ப்ராக்டிஸை டெய்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 6th 7th 8th ஆல்சோ 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணணும். அதோடு நீங்கள் எழுதுனதை நீங்கள் அப்பப்போ கரெக்ஷன்ஸ் வாங்கிக்கணும். நிறையா நீங்கள் ஆர்வமாக படிக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.